நாம் நினைக்கும் ஒரு விஷயத்தை மற்றவரை செய்ய வைப்பது இல்லை செய்ய தூண்டுவது மாந்திரிகம். பார்க்குற ஒரு காதலன் ஒருவன்னா, சார் என் காதலியோட முடி இருக்குது, சாமி என் புருஷனோட முடி இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, எப்படின்னா எல்லாரும் முதல்ல பழகணுன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவன் முடி கிடைக்குமா, ட்ரெஸ் கிடைக்குமா, இப்படி தான். அப்போது இவங்களோட காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையில் அதையும் நம்ம இது ஆதாரமாக எடுத்து ஒரு ரெக்கார்டு பண்ணி வைக்கிறான்னா, இது இவனெல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியானவனா, இல்லை இந்த மாதிரியான பெண்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியானவனா, அப்போவே உங்களோட காதல் உங்களோட பந்தங்கிறது தோற்று போயிடுது. எலுமிச்சங்காய், தேங்காயும் சரி, பூசணிக்காயும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு உண்டானது. அதை போய் நீங்கள் சூனியத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த பூசணியிலோ, தேங்காயிலையோ, எலுமிச்சங்காயிலையோ எந்த கோயிலையாவது போய் விளக்கு போட்டவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கானா, இதை நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கை சூனியமாக தான் போகும். பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, என்னோட வீட்டில் எனக்கு ஒரு விஷ சந்துக்குள்ளோ இல்லை ஒரு தீய சக்தியோ பிளாக் மேஜிக்கான ஒரு பாதிப்போ இங்கே இது வரக்கூடாது அப்படின்னாக்கா, சிம்பிள், அதாவது ஆகாச கிழங்குன்ட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கிழங்கை வாங்கி நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், பராமரிக்க வேண்டாம், எந்த ஒரு வேலையும் பண்ண வேண்டாம். அதை உன்னோட வீட்டு வாசலில் அது ஒன்று இருந்தால். கொற்றவை பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ஷயா பார்த்தி. ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இன்னைக்கு வராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். ஆன்மீக நாடும் அனைத்து அன்பர்களுக்கும் வராகி நேசிப்பது மட்டும் வணக்கமா. இப்போ மாந்திரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலுமே நம்ம பல இடங்கள்ல பார்க்குறோம். மாந்திரிகனாலே ஃபர்ஸ்ட்டு முடி, நகம், இந்த ஒரு மனிதருடைய இந்த தனிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க இல்லையா? இது எதுக்காக? இப்போ மாந்திரிகத்தில் ஒருத்தங்களை இப்போ எதுக்கு பண்ணா, ஒரு தகாத உறவு நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கோ, இல்லை ஒரு பெண்ணை நமக்கு அடையணும்னு நினைக்கிறவனோ, இல்லை ஒரு ஆணை தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களோ, இப்போ அதுக்கு ஒரு சில மாந்திரிக வேலையை செஞ்சு நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் தேவைப்படும். அதுக்கு அதாவது அவங்களோட டிஎன்ஏ இப்போ உங்களுக்கு செய்வனை பண்ணி அழிக்கணுமா, இல்லை அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுமா, நம்ம நினச்ச ஒரு முதல்ல மாந்திரிங்கிறது ஒரு தீயதை அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நன்மை தீமைக்கு உண்டான அதுக்கு உண்டான தீர்வு தர ஒரு விஷயமா தான் மாந்திரிகங்கிறது இருந்தது. ஆனால் அந்த கலையை இங்கே தேர்ந்தெடுக்கிற அதுக்காக தொடர்பு கொள்றவங்க என்னென்னா, இப்போ இதை எப்படி சொன்னா அப்படின்னா, நாம் நினைக்கும் ஒரு விஷயத்த மற்றவரை செய்ய வைப்பது இல்லை செய்ய தூண்டுவது மாந்திரிகம். இன்னைக்கு இது இப்படி சொன்னாதான், நான் இப்போ இன்னைக்கு பலருக்கு இப்படி சொன்னாதான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கோ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கோ அது போய் சேருது. ஆனால் இது அதுக்கான கலையே கிடையாது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட தீர்வுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே அதை தவறாக புரிஞ்சுக்கப்படுது. இப்போ இந்த மாதிரியான நம்ம அந்த மாந்திரிகம் பண்ணி ஒருத்தரை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு உண்டான நம்ம வசிய வேலைகள் செய்யும்போது அவங்க சம்மந்தப்பட்ட, அதாவது ட்ரெஸ்ஸு, டிஎன்ஏ நம்ம சொல்கிறது, ட்ரெஸ்ஸோ, தலைமுடியோ, காலடி மண்ணோ, இல்லை அவங்க விரல் நகமோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாக்கா நம்ம அவங்கள இப்போ நாங்கள் ஒரு பாவை வச்சு அதுக்கு உண்டான வேலையை செய்வோம். 2 பேர்த்துக்கும், ஒரு கணவன் மனைவினா இல்லை ஒரு காதலன் காதலினா பாவை வச்சு இவங்க இன்னாரோட பொருள் இது, இன்னாரோட பொருள் இதுன்னு வச்சுட்டு அது ஒரு சில விதைகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாவை இருக்கும். அந்த பாவையில் வச்சு சம்மந்தப்பட்டவங்களோட பொருளை வச்சு நம்ம வசியம் பண்ணுறது, அதில் பிரிவுக்கு உண்டான வேலையும் செய்வோம். ஸோ இந்த மாதிரியான பாவை பிரயோகம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு சில இடுகாட்டில் உட்காந்து அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது மாந்திரிகத்தில் ஒருத்தங்களோட நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா, கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். இப்போ ட்ரெஸ்ஸு, தலைமுடி இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரியான வேலைகள் செய்ய முடியுமான்னு இது உண்டு. இது இல்லாமலும் செய்யலாம். இல்லாமல் செய்யறதுங்கிறது ஒரு ஸ்கேம் தான். அது இருந்தால் அதாவது குயிக்காக வேலை நடக்கும். ஆனால் நான் இந்த கருத்தை முடிச்சுறேன். இந்த மாந்திரிகத்துக்கு இந்த தலைமுடி, காலடி மண்ணு, ட்ரெஸ்ஸு வச்சு வேலை செஞ்சால் நடக்குமானா நடக்கும். இதை செஞ்சுருக்காங்களா, சாதிச்சிருக்காங்களான்னா சாதிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்க, பார்க்குற ஒரு காதலன் ஒருவன்னா, சார் என் காதலியோட முடி இருக்குது, இல்லைன்னா சாமி என் புருஷனோட முடி இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, எப்படின்னா எல்லாரும் முதல்ல பழகணுன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவன் முடி கிடைக்குமா, ட்ரெஸ்ஸு கிடைக்குமா, இப்படி தான். அப்போது இவங்களோட காதல் எந்த அளவுக்கு இதாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அங்கேயும் நம்ம தோற்று போயிடுது. ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும், புரிதல் இல்லாத ஒரு காதலும், அது ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையும் எப்படி இருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தேடி போகும்போது, இப்போ இதை யாருமே யோசிக்காமல் ஒருத்தவங்க வாழ்கிற வாழ்க்கை என்றைக்கும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை.
நம்ம யார் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 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 காதல்ல ஒரு ஜோடி உள்ள வர்றாங்க அப்படின்னாக்கா, முதல் வேலை என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஃபோன் ரெக்கார்ட். ஒரு காதலன் பேசுற காதலியும், காதலி பேசுறது காதலனும். அ அப்போ இந்த காதல் வந்து நிலைக்குமா அப்படின்னாக்கா, உங்களோட காதல் அன்னைக்கே சூனியம். நீங்க என்னைக்கு தன்னோட காதலியோட ஃபோன ரெக்கார்ட் பண்ண ஒருத்தன் ஆரம்பிக்கிறானோ, அந்த காதல்ங்கிறது நீண்ட நாள் இருக்கிறதுக்கு இது கல்யாண வாழ்க்கை வந்து குழந்தைக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாரி காதலியா இருந்தாலும் சரி, தன்னோட காதலனோட ஃபோன ரெக்கார்ட் பண்றது, அவன் சம்மந்தப்பட்ட இத எடுத்து வச்சுக்கிறது, இப்படி ஒரு வாழ்க்கையில பயணிக்கிறவங்களோட வாழ்க்கை, காலத்துக்கும், சரித்திரத்துக்கும் இவங்கலாம் சேர்ந்து வாழ்றதா சரித்திரமே இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு எத்தன பேரோட இன்னைக்கு எடுத்துக்கங்க 100க்கு 99.99% காதலன், காதலி, இல்ல கணவன், மனைவி, இல்ல இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர்ல இருக்கிறவங்க, இவங்களோட இது என்னவா இருக்கும்? அவனோட சீக்ரெட் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட அதான் சொல்லுவான். ஏன்னா நேத்து ஒரு பெண் வந்திருந்தாங்க. என்னன்னா, அவங்க ஒரு ஒரு நல்ல துறையில இருக்காங்க. அவங்க என்னன்னா, ஒருத்தர கண்டு பயப்படுறாங்க. என்னன்னா, என்னோட எல்லா ரெக்கார்டும் அவன் வச்சிருக்கான். எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கான் அப்படின்னா, இத ஆரம்பத்திலே தெரிஞ்சு அனுபவிச்சது இவங்க தான். இப்ப இன்னைக்கு குத்துது, குடையுது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாரியான உறவு உன்னை பத்தி ஒருத்தன் உன்னோட சீக்ரெட்ட இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையில அதையும் ஒருத்தன் நம்ம இது ஆதாரமா எடுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான்னா, இது இவன்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியானவனா? இல்ல இந்த மாரியான பெண்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியானவனா? அப்பவே உங்களோட காதல், அந்த உங்களோட பந்தங்கிறது தோத்து போயிருது. அதனால நீங்க எப்போ உங்களோட நீங்க நீங்க இன்னைக்கு இருக்கிறவங்க இத பார்க்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு என்னோட ஏன் அப்ப இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப எனக்கு ஒரு சேஃப்டி வேண்டாமா? என்னோட வாழ்க்கைக்கு ஒரு சேஃப்டி வேண்டாமா? நாளைக்கு அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னா, என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ம். நாளைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு போனா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? பிச்சை எடுத்து வாழணும்னு அவசியம் இருக்கா? நீங்க ஒரு ஒரு வாழ்க்கையில என்டர் ஆகுறீங்க. இப்ப இந்த வாழ்க்கையில வந்து நான் அவன் சம்மந்தப்பட்ட எனக்கு எல்லா டீட்டெயிலும் நான் கையில வச்சிருக்கணும். இல்ல அவன் பேசின ரெக்கார்ட வச்சிருக்கேன். இப்ப நீங்க அத வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன மீறி போனா அவன உள்ள தூக்கி போடலாம். இல்ல அவங்கள தூக்கி உள்ள போடலாம். இவ்வளவுதான். மீறி போனா அவன் மறுபடியும் வந்துட்டு அதே இத தான் பண்ணிட்டு இருப்பான். நம்ம இந்த மாரியான பந்தம் நமக்கு தேவையாங்கிறத நம்ம யோசிச்சாவே, இங்க பல தப்புகளும், பல பேரோட வேதனையும் இல்லாம போயிரும். நம்ம ஆரம்பத்திலே இவன் ஐயக்கு நாயி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஒதுங்கிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலைய பாரு. பெத்தவங்க உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா சிறப்பா பார்த்துட்டு போறாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த இத நான் இன்னும் நம்ம பேசினாக்க, அது கான்ட்ரோவர்சியா போகும். என்னைக்கு உங்களோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைய ஒருத்தன் ஆதாரமா சேவ் பண்ண ஆரம்பிக்கிறானோ, அன்னைக்கே உங்களோட வாழ்க்கை சூனியத்த நோக்கி தான் போகுது. இது வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வித்திடவே வித்திடாது. அத முதல்ல பார்த்துக்கங்க. இது போக இந்த வசியத்துக்கு இந்த பொருள் இருந்தா தான் பண்ண முடியுமா? அ இருந்தா தான் பண்ண முடியும். ஆனா, அத பண்றதுக்கு இன்னைக்கு நபர்கள் கிடையாது. அப்படி நீங்க தூக்கிட்டு ஒவ்வொருத்தரா சுத்திட்டு, அப்புறம் கடைசியில ஆன்மீகம் பொய், மாந்திரீகம் பொய்ன்னு சொல்லிட்டு, உலகம் ஃபுல்லா அப்புறம் பாட்டு பாடிட்டு தான் சுத்திட்டு இருக்கணும். அதனால அத யோசிச்சு செயல்படுறது நல்லது. இப்போ இன்னும் மாந்திரீகத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, எலுமிச்சை பழம், குங்குமம், அதையும் தாண்டி இந்த மிளகாய், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து முக்கியத்துவமா இருக்கு இல்லையா? இதுக்கான காரணம் என்ன? இப்போ மாந்திரீகத்தில எலுமிச்சங்காய் முக்கியமானது, அ பூசணிக்காய் முக்கியமானது, தேங்காய் முக்கியமானது. இதெல்லாம் எல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய் உடைக்கிறது நம்ம விநாயகர் கோயில்ல போய் உடைக்கிறது ஒரு மரபா இருக்கும். என்ன அப்டின்னாக்கா, இப்ப இருக்கிறவன் ஒரு கோயில்ல போய் ஒரு களிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வேலைய பார்ப்பான். இல்லைன்னா ஒரு மாந்திரிகர பார்த்து எனக்கு சுத்தி போடுங்கன்னு சொல்லுவான். முதல்ல ஒரு காலத்தில எல்லாருமே சுத்தி போட்டுருந்தாங்க. இப்ப நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு சாமின்னா, ஒரு எலுமிச்சங்காய வச்சோ, ஒரு தேங்காய வச்சோ, ஒரு முட்டைய வச்சோ சுத்தி போட்டு சரி போ உனக்கு நல்லா இருக்கும்பாங்க. சுத்தி போட்டா அவனுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது இயல்பாவே நடக்குது. இன்னைக்கு எந்த கோயில்லயாவது யாராவது சுத்தி போடுற வழக்கம் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு சுத்தி போட்டா அந்த கர்மாவ நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு இருக்க பிரச்சனைய நான் வாங்கிக்கிறது. அதுதான் அதோட தாத்பரியம் தான். அதனால யாரும் அந்த வேலைய செய்றதே இல்ல. இப்ப சுத்தி போடுறது, எலுமிச்சங்காய் இதெல்லாம் வந்து இது மாந்திரீகத்துல இன்னும் பயன்படுத்துறாங்களே அப்டின்னாக்கா, இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க பொதுவாவே பார்த்தீங்கன்னா, எனக்கு எதா தொட்டாலும் தடையா இருக்கு, பிரச்சனையா இருக்குங்கிறவன், திங்கட்கிழமை காலையில நீ உன்னோட வேலைக்கு போற. இல்ல என்ன காரியத்துக்காக நீ போறியோ, காலையில அ ஒரு அரச மரத்தடி விநாயகர்ட்ட போயிட்டு, ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் கழுவிட்டு, தலையில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க வேண்டிட்டு, அப்ப நான் அந்த காரியத்துக்காக போறேன். என்னோட காரியம் நல்லபடியா முடியணும். நீ கூட இருந்து நடத்தி குடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்க. நான் என்கிட்ட ஏதாவது தடைகள் இருந்தாலும், முடக்கமா இருந்தாலும், அந்த தேங்காய்ல இறங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, இடதுபுறமா இத நம்ம பார்க்குறவங்களுக்கு, நம்ம கொற்றவை பக்தி பார்க்குறவங்களுக்கு சொல்லலாம். அதாவது நமக்கு நல்லது வரணும்னா வலதுபுறமா கிளாக் வைஸ். நமக்கு நம்மளோட கெட்டது போகணும்னா ஆன்டி கிளாக் வைஸ். இதுல பலருக்கு புரிதல் இருக்கிறது இல்ல. இப்ப என்னோட கெடுதல் எல்லாம் இதோட போகணும். நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 9 டைமோ, இல்ல ஒரு 18 டைமோ சுத்திட்டு, அந்த தேங்காய விநாயகருக்கு சிதறுகாயே இதுதான். என்னோட பிரச்சனைலாம் இந்த மாரி சில்லு சில்லா சிதறி ஓடணும் அப்படிங்கிறது தான்.
உடைச்சிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, எந்த தடையுமே இருக்காது. இது பொதுவா நம்ம பண்ண முடியும். அதே மாரி எலுமிச்சங்க. இன்னொன்னு பலர் என்ன நெனச்சுக்கிறாங்க, நம்ம வீட்டு வாசல்ல எலுமிச்சங்க இது பண்ணி அறுத்து அதில குங்குமத்த தடவி வச்சுட்டாக்கா திஷ்டி வராது. இதெல்லாம் மடத்தனமான ஒரு இப்படி வச்சாக்கா உடனே நம்ம வீட்டுல என்ன திஷ்டி வராம போயிருமா? அதெல்லாம் ஒரு மடத்தனமானது. அந்த விஷயமே செய்ய வேண்டாம். இத மாந்திரீகத்துல பயன்படுத்தலாமா? கண்டிப்பா மாந்திரீகத்துல பயன்படுத்தலாம். எலுமிச்சங்காய், தேங்காயும் சரி, பூசணிக்காய் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு உண்டானது. அத போய் நீங்க சூனியத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பலர் போய் என்ன பண்றாங்கன்னா, தேங்காயில வராகிக்கு வந்து நான் தேங்காயில நெய் விளக்கு போட்டேன். தேங்காயில பூசணிக்காயில நான் விளக்கு போட்டேன். எலுமிச்சங்காயில விளக்கு போட்டேன். இது வந்து ஒரு நம்ம இவங்க மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இந்த பூசணியிலோ, தேங்காயிலயோ, எலுமிச்சங்காயிலயோ எந்த கோயில்லயாவது போய் விளக்கு போட்டவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருந்திருக்கான்னா, அது பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கும். இத நீங்க செய்யாதீங்க. ஏன்னா ஒரு நேர்மறையான ஒரு பொருள கொண்டு ஒரு கோயில்ல, ஒரு நம்ம வீட்லயோ வச்சு அத பண்றதுனால, உங்க வாழ்க்கை சூனியமா தான் போகும். அதனால இந்த விஷயத்த நீங்க தவிருங்க. இப்போ சில பேர் வீடுகள்ல வந்து பார்க்கும்பொழுது, வலதுபுறமோ, இடதுபுறமோ இல்லன்னா வந்து கதவுக்கு பின்னாடியோ, ஏதாச்சும் ஒரு பக்கத்துல வந்து மர்மமான சில பொருட்கள வந்து துணிகளால கட்டி வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கான நோக்கம் என்னவா சார் இருக்கும்? அதாவது அ இந்த சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, வாசல்லயே ஒரு அண்டா அளவுக்கு ஒரு ஏதாவது குண்டா அளவுக்கு ஒரு பொருள் தொங்க விட்டுருப்பாங்க. இல்ல தேங்காய் தொங்க விட்டுருப்பாங்க, கல்லு வாங்கினம்பாங்க. சில பேரோட வீட்டு வாசல்ல ஒரு 10 ஏதாவது ஒண்ணு ப படிகார கல்ல இருந்து எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. இது எதுக்கு அப்டின்னாக்கா, அ அவங்க வீட்டுக்கு எந்த கெட்டதும் வந்துறக்கூடாது. கெடுதல் நடந்துறக்கூடாது. ஒரு தீய சக்தி உள்ள வந்துறக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. ஆ கட்டி அவங்க வீடு நல்லா செழிப்பா வாழுதான்னா ஒரு வெங்காயம் கிடையாது. ஏன்னா, நீ எத்தனையோ கட்டி நீ என்ன என்ன சாதிச்ச? ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இவங்க எல்லாரும் என்ன நெனச்சுருக்காங்க, அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன். நான் பொதுவா சொல்றது என்ன என்ன சொல்வேன்னா, நான் தேங்காய் வாங்கிட்டு வாசல்ல கட்டினேன், அத கட்டினேன், இத கட்டினேன். இது கட்டி நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கா? இல்லைன்னா அத தூக்கி கொண்டு தண்ணீல வீசிட்டு அடுத்த வேலைய பாரு. பொதுவா என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, என்னோட வீட்ல நான் வாசலுக்கு அ என்னோட வீட்ல எனக்கு ஒரு விஷ சந்துக்களோ, இல்ல ஒரு தீய சக்தியோ, பிளாக் மேஜிக்கால ஒரு பாதிப்போ, இங்க இது வரக்கூடாது அப்டின்னாக்கா, சிம்பிள். அதாவது ஆகாச கருண் கிழங்குன்ட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த கிழங்க வாங்கி நீ வேணா அதுக்கு நீ தண்ணி ஊத்த வேண்டாம், பராமரிக்க வேண்டாம், எந்த ஒரு வேலையும் பண்ண வேணாம். அத உன்னோட வீட்டு வாசல்ல அது ஒண்ணு இருந்தா போதும். நீங்க உங்க வீட்ல இப்ப இத பார்க்குறவங்க, உங்க வீட்ல வரிசையா நீ கட்டியிருப்ப முன்னாடி, பின்னாடி சுத்தி கட்டியிருப்ப. இது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, ஒரே ஒரு ஆகாச கருடன் கிழங்கு மட்டும் வாங்கிருப்பேன். அதாவது இப்போ எங்க வீட்ல பாம்பு வருது. ம். அடிக்கடி பாம்பு வந்து போகுது. இல்ல விஷஜந்துக்கள் வருது. அது வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறவர்கள் இந்த ஒரு ஆகாச கருடன் அதாவது மாந்திரீகத்தில பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆகாச கருடன் கிழங்கு மட்டும் வாங்கி நீங்க ஒரு வீட்டு வாசல்ல கட்டுங்க. என்ன மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகாது. இது எடுத்துக்கும். அது அந்த நீங்க கட்டின கிழங்குங்கிறது என்னைக்கு அழுகி போகுதோ, உங்களுக்கு வர பாதிப்பு அத எடுத்துக்கிச்சுன்னு இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அத மாத்துங்க. நீங்க தண்ணி கூட ஊத்த வேண்டாம். அதுவா வளரும். ம அதனால இத மட்டும் பண்ணா போதும். மத்தது கண்டது கழியத வாங்கி வச்சு இது பண்ணி, உங்க வாழ்க்கைய நீங்களா சூனியம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அந்த கோயில் போனா சரிவல்ல, இவரு தேங்காய் குடுத்தா சரிவல்ல, இவரு முட்டை குடுத்தா சரிவல்ல. இதெல்லாம் தேவை கிடையாது. இது ஒண்ணு மட்டும் போதும். இல்ல டெய்லி காலையில விளக்கேத்தி, உன்னோட தெய்வத்த, குலதெய்வத்தையோ, நீ விரும்பும் இஷ்ட தெய்வத்தையோ நீ கும்பிட்டு வந்தீங்கன்னாவே, உன்னோட வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும். இவ்ளோ நேரம் ஒதுக்கி ஆன்மீகம் சார்ந்த இத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.